காலையில ஒரு ஆள் வந்து லெட்டர் கொடுத்தாருல, அவங்க கூட வேலைக்கு ஜாயின் பண்ண வந்த லெட்டர்னு சொன்னாங்களே. ஆமா. அது போய் அது டிவோர்ஸ் நோட்டீஸ் அத்தை. வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவோன்னு அவங்க அதை மறைச்சிட்டாங்க. போன உடனே திரும்ப வந்திருக்காளேன்னு அப்பவே எனக்கு ஒரு டவுட் இருந்தது. இப்படி போய் சொல்லிருக்காளே. ஐயோ, நீங்க உங்ககிட்ட கோவம்லாம் படாதீங்க பாட்டி. எப்படியாவது மாமா கிட்ட பேசி அவங்க லைஃப சரி பண்ண பாருங்க. ஒரு பொண்ணு வாழாம வீட்ல வந்து உட்காந்துட்டா அது அவங்க ஃபேமிலியை எவ்வளவு பாதிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு தானே நீங்களாம் எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்தீங்க. நம்ம சாரு லைஃப்ல அப்படி நடக்க கூடாதுல்ல, அதுக்கு தான் சொன்னேன். இங்க சாரு சாருக்கு என்ன? மாப்பிள்ள பாம்பேக்கெல்லாம் போலங்க. அவ பொய் சொல்லிருக்கா. மாப்பிள்ள கூட சண்டை போட்டுதான் அவ வீட்டுக்கே வந்திருக்கா. அவங்க 2 பேருக்குள்ள பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள அவளுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. டிவோர்ஸ் நோட்டீஸா? ஆமாங்க. என்ன கிருஷ்ணா சொல்ற? அத சொன்னா நாமெல்லாம் அவளை திட்டுவோன்னு நம்ம கிட்ட மறைச்சிருக்கா. இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? கிடைச்ச நல்ல வாழ்க்கையை வாழ தெரியாம டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்கா. எங்க அவ? இங்கதாங்க, வீட்ல தான் இருக்கா. கொஞ்சம் பொறுமையா. என்னங்க? என்ன விடு கிருஷ்ணா. என்னங்க சொன்னா கேளுங்க. ஏய், என்ன பொறுமைங்கற? அவ திருந்தவே மாட்டாளா? கொஞ்சம் பொறுமையா சாரு, பேசுங்க. சாரு, சாரு, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நீ அமைதியா இரு. ஏய் கிருஷ்ணா, சாரு, வெளிய வா. என்னாச்சு? சம்மந்தி. அப்பா என்னாச்சுப்பா? இருடா. ஏய் பிரியா, நீ போய் அக்காவை கூப்பிடு. போ. என்னப்பா? மாப்பிள்ள எங்க இருக்காரு? அதான் சொன்னனேப்பா, பாம்பேக்கு ஒரு வேலையா. நடிக்காத. அவர் கூட என்ன பிரச்சனை உனக்கு? டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு அவரை டார்ச்சர் பண்ணியா?